I'm Dr. Marudharaj, General and Minimal Access Surgeon. Pilonidal sinus அப்படின்றது தான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வர பட்டெக்ஸில் வர கட்டி அல்லது ஒரு ஹோல் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு பட்டெக்ஸோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறப்போ அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஹேர் எல்லாம் ஆப்போசிட் இருக்கிற பட்டெக்ஸோட ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும். அப்படி இரிட்டேட் பண்ணும்போது அது ஒரு ஃபாரின் பாடி தான் அப்படின்னு நினைச்சு பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அங்க ஒரு வீக்கம் உருவாகுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஸ்வெல்லிங் வருது, ஆப்சஸா டெவலப் ஆகுது, ஒரு சீல் கட்டியா டெவலப் ஆகுது. அந்த சீல் கட்டி கண்டுக்காம வர்றதுனால அதுவா ஓப்பன் ஆகி ஒரு சைனஸ் ட்ராக்ட் அந்த இடத்துல டெவலப் ஆகிடும். அதுதான் பைலோனிடல் சைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகி சீலா டெவலப் ஆகி ஒரு சைனஸ் ட்ராக்ட் ஃபார்ம் ஆகி எங்ககிட்ட வர மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்லாம் யார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், டிரைவர்ஸ், ஐடி பீப்புள், கேமர்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது. அதுதான். ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப நேரம் உட்கார வேண்டாம். ஃபர்ஸ்ட் அதுதான். குட்டி குட்டியாக பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த இடம் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரட்ரெஸ்ல எதுவும் போட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெக்கப்பட்டுட்டு பட்டெக்ஸ்ல கட்டி இருக்குன்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாம சீல் வடிதுன்றது யார்ட்டையும் சொல்ல முடியாம இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா தயவு செஞ்சு பக்கத்துல இருக்க சர்ஜனை போய் பார்க்க சொல்லுங்க. இது எவ்வளவு சீக்கிரமா பாக்குறமோ அவ்வளவு ஏர்லியா இதை ஐடென்டிஃபை பண்ணி சர்ஜரி பண்ணி இதை சரி பண்ணிக்கலாம். லேட் பண்ணா வர காம்ப்ளிகேஷன் டெட்லி.